ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்மளோட 15 டேஸ் ஸ்டடி பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் ஒரு மாடல். அப்போ டைம் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலுக்கும் சரி அதே போல தியரிக்கும் சரி 2 மணி நேரம் தான் எக்ஸாம் டைம். நீங்க 2 மணி நேரத்துல எக்ஸாமை முடிச்சிடணும். உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 3 கேட்பாங்க. அப்போ 3த்துக்கும் சேர்த்து மொத்தமா 90 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 30 மார்க்குங்கிற மாதிரி மார்க் கவர் ஆகும். அதே மாதிரி கொஸ்டின் இப்படி தாங்க வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டாபிக் பிளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு மாடல் தானே, அதனால இதெல்லாம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க மெயின் எக்ஸாம்ல எம்எஸ்ல மட்டும் தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்தும் கொஸ்டின் வரும். நம்ம நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த ப்ரொசீஜர்ல நான் மேக் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்போ அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் இதே ஃபார்மேட்லயும் கேட்கலாம், இல்ல அடுத்து 1 2 3ன்னு சொல்லி டைரக்டாவும் கொடுக்கலாம். நாங்க சப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்படியும் கொடுக்கலாம், மென்ஷன் பண்ணாமலையும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் நீங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஞாயிற்றுக்கிழமை கண்டக்ட் பண்ண யூடியூப் லைவ் கிளாஸ்லயே நம்ம சொன்னோம். அந்த வீடியோவை நம்ம மறுபடியும் எடிட் பண்ணி தேவையான கண்டென்ட்டை மட்டும் நம்ம திருப்பியும் யூடியூப்ல வீடியோவை போட்டிருக்கோம். வேணா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தாகணும். ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், எல்லாமே கவர் ஆகும். கண்டிப்பா போய் பார்த்துக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் நீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோலயே சொல்லியிருப்போம். அப்ப அந்த வீடியோல உங்களுக்கு அந்த மாடல் ஒன்று காட்டியிருப்போம், இப்படிதான் நீங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு மெயின் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இப்படிதாங்க இருக்கும். அதாவது ப்ராக்டிக்கலுக்கு இந்த இடத்துல ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாமே பிரிண்டிங்ல தான் வரும். இந்த இடத்துல நம்பர் மட்டும்தான் வரும், இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி. இந்த சீட் நம்பர்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும்னு சொல்றதுக்காக எழுதி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும் கொஸ்டின், சரிங்களா? 1 2 3ன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஆன்சர் நீங்க எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் ஷீட்ல நேமு, அதே போல கண்டிப்பா ரெஜிஸ்டர் நம்பர், டேட்டு, கீழே பேட்ச் நம்பர் ஏதாவது எழுத சொன்னாங்கன்னா எழுதுங்க. உங்களுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க கேட்டுக்கோங்க. சென்டர்ல எக்ஸாமினர்ஸ் உங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டே எழுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு எய்ம்னு எழுதி அதுக்கு கீழே அதுக்கான ஆன்சர் என்ன, எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத போறீங்கிற கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கு கீழே ப்ரொசீஜர் போட்டு அதுக்கான ஆன்சர் அப்படியே நீங்க கண்டினியூவா எழுத போறீங்க. ஒரு கொஸ்டினுக்கான அந்த ஆன்சர் கம்ப்ளீட் ஆன பிறகு பாத்தீங்க அப்படின்னா கடைசியில ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே அந்த கொஸ்டினுக்கு கீழே எழுதலாம். எங்க கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கு கீழே நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டினை அப்படியே அதுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்கார்ட் நோட்ல எழுதும் போது தான் பார்த்தோம்னா ரைட் சைட்ல டெக்ஸ்ட் எழுதணும், லெஃப்ட் சைட்ல அவுட்புட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஃபார்மேட் எல்லாமே. மற்றபடிக்கு நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூவா எழுத வேண்டியதுதான் அடுத்தடுத்து பேக் டு பேக் பேஜஸ்ல. இதை பத்தி நான் உங்களுக்கு அந்த யூடியூப் லைவ் கிளாஸ்ல தெளிவாவே சொல்லியிருப்பேன். நீங்க எப்படி பேப்பர் எடுக்கணும், உங்களுக்கு என்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க எழுதி பாருங்க. இது இல்லை, நான் முன்னாடி காட்டுனால அது இந்த கொஸ்டின் தான். இதை 3மே எழுதுங்க. 3மே எழுதுனா எத்தனை பேஜஸ் வருது அப்படிங்கறத ஒரு எஸ்டிமேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க மெயின் எக்ஸாம்ல போகும்போது அடிஷனல் ஷீட் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே கேட்டுக்கணும். இதெல்லாம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்லயே சொல்லிட்டேன், சரிங்களா? இவ்வளவுதாங்க விஷயம். இதை எழுதி பாருங்க. கண்டிப்பா எழுதி பார்த்தீங்கன்னா தான் இங்க இருக்கிற கொஸ்டினை எவ்வளவு சீக்கிரமா நம்மளால எழுத முடியுது, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது எல்லாமே நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வர முடியும். கண்டிப்பா எழுதி பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கான அவுட்புட் எல்லாம் ஒன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். இதுதான் உங்களுக்கு மெயின் மாடலே இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.